பேக் டு ஸ்டேட் யூனிட் தமிழா. நம்ம இன்றைக்கி என்ன ஜாப் ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் இதுலேருந்து வந்திருக்க விளைவு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம், மெடிக்கல் லைனில் படித்தா மட்டும்தான் இதில் ஜாப் ஆஃபர் இருக்கும் அப்படின்னு. மேக்ஸிமம் மெடிக்கல் தான், பட் 8th குவாலிஃபிகேஷனுக்குமே இதில் வேக்கன்சி வச்சுருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க, வேக்கன்சி என்னென்ன, சேல்ரி என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இது வந்துட்டு எங்கே வந்துட்டு ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு இது வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. தேனியில் இருக்கிற ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் சேர்ந்து வைக்கிற மாதிரி இந்த ஜாப் ஆஃபர் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஜாப் உங்களுக்கு கிடைச்சாலுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு ஜஸ்ட் 11 months பீரியட் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எதுவும் சொல்லலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க்கும் இருக்கும். அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 24/11 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்துட்டு சப்மிட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் ஒரு ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் 2-3 கூட நம்ம எலிஜிபிளாக இருப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி நீங்கள் 2-3க்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆஃபருக்குமே, அதாவது ஒவ்வொரு ஜாப்க்குமே நீங்கள் தனித்தனியாக தான் சப்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு நிறையா கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட். இந்த போஸ்டிங்க்கு டோட்டலாக 4 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்திங்கன்னா 14,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நர்சிங் தெரபிஸ்ட், இதில் 19 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். சேலரி வந்து 13,000 வரைக்கும். அதே மாதிரி பேராமிஸ்ட், லேப் டெக்னீஷியன், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், இதுக்கெலாம் 8th கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும். சேலரி வந்து உங்களுக்கு 9,000 வரையும் கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யோகா கோர்ஸ், நம்ம வந்துட்டு BNYS டிகிரி கோர்ஸ் இருக்கு இல்லையா யோகாவில், அதை முடிச்சிருக்கணும். அதை முடிச்சிருந்தோம் அப்படின்னா தேனி ஆண்டிப்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கேல் வந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து மல்டிபர்பஸ் ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல், இது வந்து கம்பம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 8th முடிச்சிருந்தாலே போதும், 10,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அந்த தேனியில் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் எத்தனை வேக்கன்சி, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளோ சேலரி இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 8th முடித்தவங்களுக்கும் இருக்குது, 10th முடித்தவங்களுக்கும் இருக்குது, ப்ளஸ் மெடிக்கல் லைனில் இவங்க கொடுத்துருக்குற அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்மிஷன் கொடுக்கலாம். சித்தா டாக்டருக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. MD சித்தா முடிச்சிருக்கணும். சேலரி வந்து பார்த்திங்கன்னா 60,000 வரைக்கும் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப்மிஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கொரியர் மூலமாக தான், அதாவது கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுதான் அஃபீஷியல் வெப்சைட். அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் கைப்பட தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் உங்களுக்கு விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு, நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் எதில் வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் இதை வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது கூட நீங்கள் வந்துட்டு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், இது மாதிரி எல்லாத்தையுமே தெளிவாக அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன ரூல் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2-3 ஜாப்புக்கு கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் என்னென்னா, நீங்கள் தனித்தனியாக தான் உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஒரே இதில் நான் இதுக்கு ட்ரை பண்ணுறேன், இந்த ஜாப்பு அப்படின்னு 2-3 கொடுக்க முடியாது. ஒரு ஜாப் ஆஃபருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் ஆஃபர் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள் சைடில் மெடிக்கல் இல்லை 10th குவாலிஃபிகேஷனில் இருக்கிற வேலை தேடிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சளவு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இது மாதிரி தொடர்ந்து வேலைவாய்ப்பு தகவல் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.